மொத்தம் எவ்வளோக்கா ஆச்சு? தர்பூசணி 2 வாங்கியிருக்கீங்க, 60 ரூபா. இந்தாங்கம்மா, மிச்சம் 40 ரூபா. நம்மகிட்ட வெறும் 20 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குச்சு. சில்லறை வாங்க போய் அங்கே மட்டும் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும், அப்பதான் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். ஏய் பொன்னி, நீ ரொம்ப பேசுற. என் கடையில எப்படி வியாபாரம் பார்க்கணும்னு எனக்கு தெரியுமாக்கும். நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சில்லறை கொடுங்க. என்ன மறுபடியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க? இந்தாம்மா, உனக்கு கொடுக்க வேண்டிய 20 ரூபா. எங்க வாட்டர்மெலன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. அக்கா, எனக்கும் ஒரு வாட்டர்மெலன் கொடுங்கக்கா. ரெனியம்மா, உங்ககிட்ட சில்லறை இருக்கா? நான் கொடுத்த 100 ருபீஸ்க்கே சில்லறை இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போதான் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வர்றேன். என்கிட்டயும் 500 தான் இருக்கு. அக்கா, இப்போ என்ன காசாக்கா முக்கியம்? வந்து வாங்கிட்டு போங்கக்கா. அடுத்த தடவை வரும்போது காசு கொடுங்க. அதனால என்ன, இந்தாங்க வாங்கிக்கோங்க. நான் பக்கத்து கடையில கொஞ்சம் காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருக்கு. அங்கே வாங்கிட்டு உங்களுக்கு சில்லறை கொடுத்துறவா? சரிங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிள்ளைங்களா, என்ன காய்கறியே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை போல. என்ன காய்கறின்னு கூட தெரியலையா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இங்க இருக்கிறதெல்லாம் கிரேப்ஸ் தானே? ஆமா, அது கிரேப்ஸ் தான். நான் சொல்லவா? இங்க பாருங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்குல, அதுதானே ஆரஞ்சு பழம். ஆஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குமாப்பா. எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஆண்டி, இப்ப நான் சொல்றேன். இங்க பாருங்க, 2 பழம் சேர்ந்தாப்ல இருக்குல, இதுதான் செர்ரி ஃப்ரூட். அதுக்கப்புறம் ஒண்ணு மட்டும் தனியா இருக்குல, இது ஸ்ட்ராபெரி தானே? கடைக்கார ஆண்டி, இங்க பாருங்க, பழங்கள் மட்டும் இல்ல, நாங்க வெஜிடபிள்ஸும் கரெக்டா சொல்லுவோம். இந்த கிரீன் கலர்ல நீளமா இருக்குல்ல, இது முருங்கைக்காய் தானே? என்ன பிள்ளைங்களா, பழங்கள்லாம் கரெக்டா சொல்லிட்டு காய்கறியில கோட்டை விட்டுட்டீங்க. அது முருங்கைக்காய் இல்லம்மா, பீக்கங்காய். ஓஹோ, இதுதான் பீக்கங்காவா? சரி ஆண்டி, இங்க பாருங்க, வெள்ளை கலர்ல இருக்கிறது காலிஃப்ளவர் தானே? காலிஃப்ளவரை எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பக்கத்துல வெள்ளை கலர்ல இன்னொன்னு இருக்கு பாரு, அது என்னதுன்னு சொல்லு பாப்போம். இது கேரட் தானே? என்ன ஆண்டி, கேரட் வெள்ளை கலர்ல இருக்கு? என்ன பாப்பா, இது கேரட் இல்லம்மா, முள்ளங்கி. என்ன முள்ளங்கியா? அப்படின்னா ரெனி, அது என்னன்னு தெரியலையா? அதுதான் ரேடிஷ், தமிழ்ல முள்ளங்கின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ரேடிஷ், நானும் படிச்சிருக்கேன். ஆண்டி, இங்க பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க, இது என்னது ஆண்டி? ஆண்டி, இது பீட்ரூட் தானே? அது பீட்ரூட் இல்லம்மா, பெரிய வெங்காயம். சரிங்க ஆண்டி, நாங்க இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கேரட் இருக்குல்ல, கேரட்ல ஒரு 1/2 கிலோ போடுங்க ஆண்டி. கேரட் தானே? இல்லம்மா, நல்ல பெரிய பெரிய கேரட்டா நானே பிறக்கி போடுறேன். இல்ல 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 ஆண்டி, நானே பிறக்கிக்கிறேன். எங்க அம்மா நானே பிறக்கி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கேரட்டை நானே செலக்ட் பண்றேன். ஓகே, இந்த கேரட் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, எல்லா கேரட்டும் நல்லா தான் இருக்கு. பாப்பா பாப்பா, போதுமா? இது 1 கிலோ இருக்கும், நீ 1/2 கிலோ தானே வாங்கணும்னு சொன்ன. அப்படியா? சரி பரவாயில்ல ஆண்டி, கேரட் 1 கிலோவாவே போட்டுருங்க. கேரட்டு 1 கிலோ. 1 கிலோ கரெக்டா இருக்குமா, கூடவே இருக்கு. இந்தாம்மா வச்சுக்கோ. ஆண்டி, இதோ இந்த கூடையில போட்டுருங்க ஆண்டி. சரி பாப்பா, கூடையிலே போட்டுறேன். வேற என்ன வேணும்? ஆண்டி, நல்ல காலிஃப்ளவரா ஒன்று நீங்களே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க? வேற என்னமோ ஒன்று வாங்க சொன்னாங்களே. இந்த டிராகன் ஃப்ரூட் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டிராகன் ஃப்ரூட் 2 கொடுத்துருங்க ஆண்டி. ஆமா, நீ சொன்ன மாதிரியே 2 டிராகன் பழம் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 ஓகே, 2 டிராகன் ஃப்ரூட் இருக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் 1 கிலோ போட்டுருங்க. ஆண்டி, என்ன ஆண்டி, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழமா எடுங்க. தள்ளிக்கோங்க, நானே எடுக்கிறேன். இந்த பழம்லாம் நல்லாவே இல்ல. இங்க பாருங்க, இது மாதிரி நல்ல பழமா எடுத்து போடணும். என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இந்தாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பழம் கூட ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. இதுக்கு பேர வேற பழம் எடுத்துக்கிறேன். இப்ப போடுங்க. என்ன பிள்ளைகளா, இவ்வளோ தெளிவா இருக்கீங்க, உங்களெல்லாம் யாராவது ஏமாத்த முடியுமா? இந்தாங்க, ஆரஞ்சு பழம் 1 கிலோ கரெக்டா இருக்கு, கூட எப்படிமா? வேற என்ன வேணும்? ரெனி, அம்மா ஜூஸ் போடணும்னு சொன்னாங்கல்ல, லெமன் எடுக்க மறந்துட்ட பாரு, இங்க இருக்கு லெமன். ஆண்டி, இந்த லெமன்ல ஒரு 1 2 ஒரு 3 லெமன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்க கிரேப்ஸ் ஒரு 2 சீப் எடுத்துக்கிறேன் ஆண்டி. ஆண்டி, இந்த பீக்கங்காய் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இல்ல பாப்பா, பீக்கங்காய் விலை அதிகம், 1 2லாம் தர முடியாது, கிலோ கணக்குல தான் போடுவோம். உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்க. அப்படியா? ஒரு 1/2 கிலோ போதும் ஆண்டி. இந்தாம்மா, 1/2 கிலோ கரெக்டா இருக்கு. மினி, ரீட்டா, அம்மா சொல்ல எல்லாமே கரெக்டா வாங்கியாச்சுல? சரி ஆண்டி, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? எல்லாம் சேர்த்து மொத்தம் 630 ரூபா ஆச்சுமா. நீங்க 600 ரூபா கொடுங்க போதும்.
வீட்டில் சுத்தமாக வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் வெங்காயம் தக்காளி எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு போயிடணும். அட, கடைக்காரர் வந்துட்டாரா? இன்னைக்கு பாத்திரம் வேற வாங்கணும்னு போன வாரமே நினச்சிட்டு இருந்தேன். இவர் கரெக்டாக லீவ் போட்டாரு. இன்னைக்கு வாங்கிட வேண்டியதான். அண்ணே, பாத்திர கடைக்காரனே, என்னண்ணே உங்களை ஆளே பார்க்க முடியல? 2 வாரமா கடையை போடலையா? அதை ஏன் கேட்குறீங்கம்மா? 2 வாரமா உடம்பு முடியல, அதான் மார்க்கெட்டுக்கே வரல. சரி, இப்போ எல்லா பாத்திரமும் வந்துருச்சு, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணே, எனக்கு அந்த பிளேட் இருக்கு பாருங்க, அதில் ஒரு 2 எடுத்து கொடுங்க. ஏமா, எந்த பிளேட்டு கேட்குறீங்க? பிளேட்லேயே 5 வெரைட்டி இருக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு வெரைட்டி, இது நல்லா ஃபினிஷிங்கோட இருக்கும். அண்ணே, இது இல்லைண்ணே, இந்த வெஞ்சனெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும்ல, இந்த பிளேட்டு தான். பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி பிளேட்டு தான் கேட்குறாங்க, இதுவே கொடுத்துருங்க. அட, இன்னைக்கு நம்ம கடைக்கு வர்ற எல்லாருமே இந்த வெஞ்சனம் வைக்கிற பிளேட்டு தான் வாங்கிட்டு போறாங்க. அண்ணே, சோறு உலைய வைக்கிறதுக்கு நல்ல பானையா ஒன்று கொடுங்கண்ணே. ஏமா, சோறு வைக்கிற பானையில 3 வெரைட்டி இருக்கு, உங்களுக்கு எது வேணும்? இப்படி சொன்னா எப்படிண்ணே? பானையை எடுத்து காமிங்க, அப்பதானே தெரியும். இங்க பாத்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சட்டி. அதுக்கப்புறம் இது அதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து ரொம்ப பெருசு. இதுல ஆக்கணும்னா 10 பேர் சாப்பிடலாம், இதுல ஆக்கினா 5 பேர் சாப்பிடலாம். இந்த சின்ன சட்டியில ஆக்கணும்னா 3 பேர் தான் சாப்பிட முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 5 பேருக்கு ஆக்குற அளவுக்கு இருந்தா போதும். இந்த சட்டி நான் எடுத்துக்கிறேனே. அப்ப இந்த 2ம் வேணாம்ல, இதை எடுத்து வச்சிடுறேன். வேற என்ன வேணும்? அண்ணே, குழிக்கரண்டி கொடுங்கண்ணே. இந்த சட்னிலாம் ஊற்றுவோம்ல, அது மாதிரி சின்னதாக ஒரு குழிக்கரண்டி கொடுங்க. குழிக்கரண்டிலாம் பாருங்க இங்கே தொங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. இது 2 கரண்டியுமே ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. இது கொஞ்சம் சின்னதா இருக்கே, இது சட்னி ஊத்துறதுக்கு வச்சுக்கலாம். சரி அண்ணே, அப்புறம் இந்த அப்பளம் பொரிக்கிற கரண்டி அதுவும் ஒன்று எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்கண்ணே, 2 கரண்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அருவாமனை வாங்கணும்னு நினைச்சேன். அண்ணே, நம்ம கடையில அருவாமனை இருக்கா? இப்பதான் அருவாமனை 2 பேர் வாங்கிட்டு போனாங்க, அடுத்த வாரம் வாங்கிட்டு வர்றேன். சரிங்கண்ணே, அந்த கடாய் எடுத்து கொடுங்க. இந்த கடாய் ரொம்ப சின்னதா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. அண்ணே, இந்த பெரிய கடாயே வச்சுக்கிறேன். மொத்தம் எவ்வளோண்ணே ஆச்சு? இந்த கடாய் ஒன்று 50 ரூபா. என்னண்ணே, கடாய் 50 ரூபா சொல்றீங்க? விலை கொஞ்சம் பார்த்து போடுங்கண்ணே. நீங்க வழக்கமா வாங்குறவங்க, உங்களுக்கு கூட சொல்வேனா? இந்த கடாய் 50 ரூபா தான்மா. இந்த குழிக்கரண்டி, இந்த 2 கரண்டி சேர்த்துமே 20 ரூபா தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சோறு பானை இருக்குல்ல, அது ஒரு 50 ரூபா. அதுக்கப்புறம் இந்த தட்டு ஒன்று 30 ரூபா. மொத்தம் சேர்த்து 190 ரூபா ஆச்சு. அந்த சின்ன சம்பளம் ஒன்று எடுங்கண்ணே, மறந்துட்டேன். அது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதையும் சேர்த்து மொத்தம் 200 ரூபா போட்டுக்கோங்க. இந்த சம்பளம் ஒன்னே 50 ரூபாமா, மொத்தமா 200 ரூபா கொடுத்தா எனக்கு கட்டாதுமா. கூட ஒரு 20 ரூபாயாவது போட்டு கொடுங்க. 200 ரூபா வாங்கிக்கோங்க, 20 ரூபா சில்லறை இல்லைல்ல, அடுத்த வாரம் வரும்போது சேர்த்து தர்றேன். என்னண்ணே, இத்தனை ஜாமான் வாங்கியிருக்கேன், ஒரு கவர் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லாத்தையும் எப்படி கூடையில் எடுத்துட்டு போறது? ஏமா, நான் என்ன வச்சுட்டா கொடுக்கல? பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்கம்மா. பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சிருந்தா நாங்க கடையே போட முடியாது. சரிங்கண்ணே, இப்போ இதெல்லாம் பையில தான் வச்சுட்டு போறோம். சாய் டீ டீ. அண்ணே, என்னண்ணே டீ குடிக்கலையா? ரொம்ப நேரமா உன்னதான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரம் ஒரு டீயை போடு, தலைலாம் வலிக்குது. இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு மசாலா டீ நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு வந்திருக்கேன். குடிச்சு பாருங்க, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். தம்பி, டீ நல்லா சூடா இருக்குல்ல? என்னது சூடாவா? கொதிக்க கொதிக்க இருக்குனே. இப்பதான் ஃபர்ஸ்ட் போனி, நீங்க தான் முதல்ல வாங்கியிருக்கீங்க. நல்லா சூடா இருக்கு, குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்க தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். ஆடா, சந்தையில உன் டீ குடிச்சாதான்ப்பா எங்களுக்கு அடுத்தடுத்து வேலையே ஓடுது. எவ்வளோப்பா ஆச்சு? நம்ம கடையில டீ எப்பவுமே 10 ரூபா தானே. கடைக்கு வர்றவங்க எல்லாருமே 500 ரூபா 200 ரூபா நோட்டா நீட்டுறாங்க, சில்லறை சுத்தமா இல்லை. அதனால என்னண்ணே, அடுத்து இந்த பக்கம் போகும்போது வாங்கிக்கிறேன். நம்ம அண்ணே கடை தானே, எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். சரி விடுங்க, நான் அங்கிட்டு போய் வித்துக்கிறேன். டீ சாய் டீ டீ டீ. ஹனி, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா அட்டாச்சா இருக்காங்கல்ல. வாப்பா தம்பி, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. தம்பி, எனக்கு ஒரு டீ கொடுத்துருப்பா, சில்லறை அப்புறம் தர்றேன். பாட்டி, இந்தாங்க முதல்ல டீயை குடிங்க. அக்கா, இந்தாங்க நீங்களும் டீ வாங்கிக்கோங்கக்கா. அப்படி ஓரமா வச்சிரு தம்பி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். இங்க பாருப்பா, இங்க மார்க்கெட்ல டீ கூட விக்கிறாங்கல்ல. டீ சாய் டீ டீ. என்ன பாப்பா, டீ வேணுமா?